அடியார்க்கு நல்லான் அப்பன் முருகப்பெருமானை வணங்குகிறேன். என்னுடைய முந்தைய வீடியோ பதிவுகளுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆதரவு எனக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது. மிகவும் நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதுவும் நிறைய மக்கள் பயப்படக்கூடிய தலைப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் வக்ரமாகும் போது அதை பற்றி ரொம்ப தவறான ஒரு அபிப்பிராயம் பொதுவான மக்கள் மத்தியில், ஜாதகம் தெரியாதவங்க அல்லது ஜாதகம் படிச்சுட்டு இருக்கவங்க, அவங்களுடைய மத்தியில் ஒரு தவறான கருத்து, பயம் இருக்குது. வக்ர கிரகங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணிடும். இப்போ என்னுடைய சன்னுடைய ஜாதகத்தில் ஒரு குரு வக்ரமாக இருக்குது, அவன் லைஃபே போச்சு, அவனுக்கு பணமே கிடைக்காது. புதன் வக்ரமாக இருக்குது, அவனுக்கு படிப்பே வராது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து அதை பற்றி புலம்பிகிட்டு இருக்க பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். இது பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. வக்ர கிரகங்கள் நமக்கு ஒரு சில படிப்பணியை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கே தவிர நம்மளை அழிக்க வரல. பல ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ அதை பற்றி சும்மா ஒரு 5 minutes ஒரு வீடியோ பார்க்கலாம், வக்ர கிரகங்கள்லாம் என்ன அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு காரில் ஒரு ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்ம காரை இன்னொரு கார் ஈக்குவல் வேகத்தில் அப்படி நம்மளை ஒட்டி போணுச்சு அப்படின்னா 2 காருமே நின்றுட்டு இருக்கிற மாதிரியே நம்ம உள்ளே உட்காந்துருக்கணும்னு தோணும். இது ஒரு தோற்ற பிழை. கொஞ்சம் அந்த கார் முன்னாடி போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கார் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும், ஃபாஸ்ட்டு. அப்போ 2 கிரகங்களுடைய சுழற்சி வேகத்தில் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகம் பின்னோக்கி போகிற மாதிரி தோணும். ஆனால் உண்மையிலே பின்னோக்கி போகாது, எந்த கிரகமும் பின்னோக்கி போகாது. அந்த மாதிரி ஒரு தோற்ற பிழை ஏற்படும். இதுக்கு வக்ரம் அப்படின்னு பேர், பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு அமைப்பு. சூரியனுடைய சுழற்சியை பொறுத்து சில கிரகங்களுக்கு வக்ரம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த கால்குலேஷனுக்குலாம் நம்ம போல இப்போ இந்த வக்ரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேத ஜோதிடத்தில் ரெட்ரோகிரேட் கிரகம்ன்றாங்க, ரெட்ரோகிரேட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வக்ரம்னு சொல்கிறோம். இது சிம்பிளாக சொல்ல போனால் சயின்டிஃபிக்காக ஒரு அப்பேரண்ட் பேக்வேர்டு மோஷன். நம்ம ஜியோ சென்ட்ரிக் வழியாக தான் நம்ம ஜாதகத்தை பார்ப்போம். நம்ம பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது அது, இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வக்ரம் அப்படின்னா, பூமியிலேருந்து பார்க்கும்போது செவ்வாய் கொஞ்சம் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த சுழற்சி நேர மாறுபாடுகள், அப்பேரண்ட் பேக்வேர்டு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கில், இந்த மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மைக்கும் ஒரு பலன் உண்டு. கிரகங்கள் தன்னுடைய இயல்பை விட்டு கொஞ்சம் லைட்டாக மாறி செயல்படும். பொதுவான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் அதோடைய காரகத்துவத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கும். அதாவது வக்ரம் ஆனிச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு பிளானட் எப்படி கமெண்ட் பண்ணும் அப்படின்னா, ஒருத்தர் நீ நேராக போ, அந்த செயலை முடி வந்துரு, இப்படி கமெண்ட் பண்ணும். ஆனால் வக்ரப்பட்ட கிரகங்கள் அப்படி பண்ணாது. நீ நேராக போ, நில்லு, கவனி, நிதானமாக இரு, யோசி, அப்புறம் செயல்படணும். அந்த நிதானமாக இரு, யோசின்னு சொல்லுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பிடிவாதமாக இருக்கும். அது ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்தும் மாறுபடும். ஸோ இது நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா இந்த தன்மையை நமக்கு நல்லதாக மாற்றிக்கலாம். இப்போது செவ்வாய் ஒருத்தருக்கு வக்ரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு வக்ரமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நேரடியாக ஒரு இடத்துல போய் கோபத்தை, அவங்களுக்கு பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஆனால் நேரடியாக தங்களுடைய நியாயத்தை பேசி அந்த பர்டிகுலர் டைமில் ப்ரெசண்ட்டாக ஜெயிக்க மாட்டாங்க. திரும்ப புலம்பிகிட்டே இருப்பாங்க. பாத்ரூமில் சண்டை போடுறது, கற்பனை கதாபாத்திரங்களோட சண்டை போடுறது, அங்கே தனியாக நியாயம் பேசிக்கிறது, பக்கெட் எட்டி உதைக்கிறது, அது ஒரு தேவையில்லாத கோபத்தை காமிக்கிறது, பேரை கெடுத்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். செவ்வாய் நேர்கதியில் இருக்கவங்க நேரடியாக ஃபைட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணலான்னா, இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அடிப்படை சவால்கள் இவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவெடுக்கிறது தாமதமாக இருக்கும். செவ்வாய் வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கோபத்தை உள்ளுக்குள்ளே அடக்கக்கூடிய தன்மை இருக்கும். இது உள்ளுக்குள்ளே சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அந்த மாதிரிலாம் கூட பின்னாடி கிரியேட் ஆகும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளுடைய முழு பொட்டன்ஷியல் என்ன, கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறதுல கொஞ்சம் தயங்குவாங்க. அதாவது சில நேரம் உழைப்பு அதிகமாக போடுவாங்க, அதோட ஈல்டு கிடைக்காது. அதனால ஒரு கோபதாபங்கள், தேவையே இல்லாத ஒரு மன சஞ்சலங்கள் ஏற்படும் செவ்வாய் வக்ரமாக இருக்கவங்களுக்கு. இவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வந்தால் இந்த செவ்வாய் வக்ரமாக இருக்கிறத பிளெஸ்ஸிங்காக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கோபத்தை கண்டம்ப்ளேஷன் பண்ணணும். உட்காந்து எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணணும், ஏன் நம்ம அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அந்த மைண்டில் இருக்க முடியல, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்க முடியல
அப்படின்னு செல்ஃப் கண்டெம்ப்ளேஷன் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவ் அட்டிடியூடோட ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை செஞ்சாங்க அப்படின்னா இந்த செவ்வாய் வக்கரமே அவங்களுக்கு வந்து ஒரு 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 பிளெஸிங்கா ஒரு பாசிட்டிவ் சைனா மாறிடும். தேவையான இடங்கள்ல தேவையான தைரியங்களை வளர்த்திக்கணும். அதாவது வந்து ஒரு அசட்டு தைரியம் இல்லாம தேவையான இதுல மட்டும் வளர்த்திக்கணும். நீங்க ஒரு தடவை ஒரு முயற்சி தோத்துருச்சு அப்படின்னா சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. செவ்வாய் வக்கரமா இருக்கிறவங்க திரும்ப 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 தன்னை மறு உருவாக்கம் பண்ணிக்கிட்டு கரெக்டான பிளானோட கரெக்டான ஒரு வெலாசிட்டியோட போய் அந்த விஷயத்தை செய்யணும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். செவ்வாய் நேர்கதியில் போகிறவங்கள விட செவ்வாய் வந்து ஆப்போசிட்டில் போகிறவங்க நிறைய போர்களில் நிறைய விஷயங்களை ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான உதாரண ஜாதகங்கள் நிறைய இருக்கு. இதை தவிர மனதளவில் சுய பச்சாதாபம் இருக்கக்கூடாது. நான் வந்து பலவீனமானவன், என்னை விட மற்றவங்களாம் என்னோட எதிரிகள்லாம் ரொம்ப வந்து உயர்வானவங்க, அதே அந்த மாதிரியான சுய பச்சாத்தாபம் இருக்கக்கூடாது. செவ்வாய் வக்கரமாக இருக்கிறவங்க மிகவும் வலிமையானவர்கள். ஏன்னா செவ்வாய் பிடிவாத குணம். அந்த அந்த தன்னுடைய அந்த ஆற்றலில் அந்த பொட்டன்ஷியலில் ரொம்ப பிடிவாத குணமாக இருக்கும் செவ்வாய் வந்து. இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன தோல்விகளை தாங்கக்கூடிய ஒரு மனோ பக்குவத்தை அவங்க வந்து தன்னை சுய பரிசோதனை பண்ணி வளர்த்திக்கணும். இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து புதன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புதன் வக்கரமானா மட்டும் ஏன் இந்த பெற்றவங்களுடைய மனதில் வந்து இவ்வளோ குழப்பம்னு தெரியல. புதன் வக்கரமானா ரொம்ப நல்லது. ஏன் சொல்றீங்கன்னா இன்னைக்கு வந்து பல அறிவியலாளர்கள் அதே மாதிரி வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு ஆலோசனை சொல்லுகிறதா இருக்காங்கல்ல, அத்தரைஸ்டு அட்வைசர்ஸ், அதிகாரப்பூர்வமான அரசியல் ஆலோசகர்கள், அதே போல ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு வேலைகளை செய்யக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதன் வக்கரமானவங்க தான் இருக்காங்க. ரொம்ப ஒரு ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், லேட்ரல் திங்கிங் அவங்ககிட்ட இருக்கு. புதன்னா என்னங்க? கம்யூனிகேஷன், அதாவது சிந்தனை, பேச்சு, தொடர்பு. இது வந்து புதன் பேசிக்கா சொன்னா. அது வக்கரமாகும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. நிறைய மைண்ட் மேப்பிங்ல வந்து அவங்களுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது அப்படி இந்த மாதிரி ஓடி நிறைய திங்க் பண்ணா கூட சில பேருக்கு புதன் வக்கரமானவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து தன்னுடைய கருத்தை வந்து பொது வழியில வைக்கிறது ஒரு தயக்கமா இருக்கும். யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது நமக்கு கருத்துக்கு வந்து ஒரு கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சிடுவாங்களோன்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். ஒருத்தங்க வந்து தன்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கும் பொழுது அந்த அந்த அது அந்த கருத்து சரியில்லை அப்படின்னா கூட இவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க. நம்ம பேசுறதுக்கு வந்து இவங்க வந்து டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு. ஆனா இவங்க சொன்னது தான் கரெக்டா இருக்கும். பட் அவங்க அதை உணர்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு மனப்பதட்டம் வந்துடும். ஏன்னா புதன் வந்து நுண்ணிய நரம்புகளுக்கு, பிரெயின் நரம்புகளுக்கு காரத்துவம் வாங்குறாரு. ஸோ இந்த 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 புதன் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முடிவெடுக்க தாமதம், தன்னுடைய ஓவர் திங்கிங்னால பாதிக்கப்படுறது, தன்னுடைய பொது சபையில தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்க தயங்குறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த புதன் வக்கரமானவங்க இது பண்ணுவாங்க. அதனால இவங்க ஆரம்ப கால கல்வியில ஒரு ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஸோ இதனாலே பெற்றவங்க வந்து பயந்துக்குவாங்க. என்ன இது பையன் வந்து படிக்க மாட்டேறான், புதன் வக்கரம் தான் காரணமா, என்ன பரிகாரம்னு. நிச்சயமா கிடையாது. ஆரம்பத்தில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் தடுமாறினாலும் போக 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 போட்டித் தேர்வுகள்லாம் வந்து அப்படி அப்படி வெளியே வரும்போது சூப்பராக படிப்பாங்க. அதுவும் சூரியனை வந்து இந்த வக்கர புதன் நெருங்க 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 பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய மதிநுட்பம் வந்து வேற மாதிரி இருக்கும். சரி, இவங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் பரிகாரங்களை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா முதல்ல தன்னை நம்பணும். தன்னுடைய எண்ணங்களை, தனக்கு வரக்கூடிய சிந்தனைகளை கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது அப்படின்னு அவங்க நம்பணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனக்கு தோன்றதை வெளிப்படையா பேசணும். இல்லை பப்ளிக் ஸ்பீக்கிங் சொல்லுவாங்களே, வெளிப்படையா பேசணும். வரக்கூடிய அந்த விமர்சனங்களை பார்த்து பயப்படக்கூடாது. அப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க சரியா போயிடும். மூணாவது, தொடர்ச்சியா தன்னுடைய முடிவுகளை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. புதன் வக்கரமானவங்க தன்னுடைய கருத்து மற்றவங்களால கேட்கப்படலை, தன்னை எல்லாம் புறக்கணிக்கிறாங்கன்ற எண்ணத்தை விட்டு வெளியே வரணும். உங்களுடைய கருத்துக்கு சரியான விஷயம் அப்படின்னா அந்த பிரபஞ்சமே எதிர்த்தாலும் எடுத்து வைக்கணும், பண்ணணும். அப்படின்னா அப்படி பண்ணவங்க தான் இன்னைக்கு வந்து சயின்டிஸ்டாகவும் மதிநுட்பத்தினால இருக்கக்கூடிய அனைத்து துறைகள், ஈவன் சிபிசிஐடி, இந்த மாதிரியான நுட்பமான நுண்ணறிவு பிரிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா காவல்துறையில், அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் வக்கரமானவங்க தான் இருக்கிறாங்க. அதனால புதன் வக்கரம்ன்றது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்.
கிரகங்களே பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதிரியான கிரகங்கள் வக்ரம் ஆகிறது வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நமக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா கூட பல விஷயங்களில் வந்து இதை பிளஸ்ஸிங்காக மாற்றிக்கிறது சான்ஸ் இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி இந்த கிரகங்கள் மட்டும்தான் வக்ரம் அடையும். ராகு கேதுல ஆல்ரெடி வக்ர கதியில் போயிட்டு இருக்கிறதுனால அது வக்ரம் கிடையாது. அது ஆல்ரெடி வக்ரமாக தான் இருக்குது. இப்போ புதன் அண்டு செவ்வாய் பார்த்தோம். மற்ற கிரகங்கள் கொஞ்சம் வீடியோவினுடைய லென்த்து கருதி வேகமாக பார்த்துடலாம். இப்போ குரு வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்வி வராது, பணம் கிடைக்காது, இந்த மாதிரி யாராவது சொன்னால் நம்ப வேண்டாம். குரு வக்ரமானவங்க பல மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. குரு வக்ரமான என்ன பிரச்சனை வரும்னா, தன் மீது உள்ள நம்பிக்கை குறையும். தன்னைத்தானே அந்த இயல்பா நம்ம வளர்ச்சி அடைகிறத கூட மேலும் மேலும் குழப்பி தன்னைத்தானே குழப்பிப்பாங்க. ஒரு ஆரம்ப கல்வி அல்லது வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு ஆரம்பமாக கற்றுக்கும் போது தடுமாற்றம் இருக்கும். ஒரு இன்டர்னாக போகும்போது பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டீம் பாஸுக்கிட்ட வந்து கொஞ்சம் நல்ல பேர் வாங்க முடியாத மாதிரியான சூழ்நிலை குரு வக்ரமாக இருக்கும்போது இருக்கும். குழந்தை பிறப்பில் கூட சில தாமதங்கள் வரலாம். பணம் சேர்றதுல கொஞ்சம் தடை தாமதம் வரலாம். ஆனால் போக 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 தன்னை வந்து மாற்றி அமைச்சிக்கிறது மூலம் இந்த குரு வக்ரத்தையே நம்ம வந்து நல்ல விஷயமா மாற்றிக்க முடியும். அது அவர் எந்த சாரம் வேணா இருக்கட்டும், குரு எந்த சாரம் வேணா ஏறி இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த இம்பாக்ட்லாம் அப்புறம் பார்க்கலாம். பொதுவான பலன் மட்டும் நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தன் மீது நம்பிக்கை குறைதல், எந்த ஒரு முயற்சியிலையும் ஆரம்ப கட்டத்தில் வந்து பின்வாங்குதல், நம்ம போகக்கூடிய சரியான பாதை எதுன்னு தேர்ந்தெடுக்கிறதுல குழப்பம். இதுதான் மோஸ்ட்லி வந்து குரு வக்ரமானவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேசிக்கான இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தன்மை, ஒரு ட்ரைட்ஸ். இதை வந்து எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, தனக்கு சரியான ஒரு மென்டாரை தேர்ந்தெடுக்கணும். இப்போ ஆன்மீக பாதைனா சரியான ஒரு குரு, ஒரு தொழில் முறைனா ஒரு நல்ல மென்டார், ஒரு ஒரு என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா அதில் மேலே போகிறதுக்கு யார் நமக்கு மென்டாராக இருப்பா, யார் நமக்கு மேலே கூட்டிகிட்டு போவா, அதை கரெக்டாக தேர்ந்தெடுத்து பண்ணிக்கணும். நாலாபுறங்களும் வரக்கூடிய பல்வேறு கருத்துக்களை வாங்கிக்கிட்டு தன்னுடைய மென்டார் என்ன சொல்கிறாரோ, உண்மையான மென்டார் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். ஸோ இவங்க குரு வக்ரமானவங்க தனியாக சிந்தித்து செயல்படும் பொழுது ஒரு நல்ல விஷயங்களை கூட தப்பாக புரிஞ்சுக்கிறது சான்ஸ் இருக்குது. குரு மட்டும் அப்படி. ஆனால் புதன் விஷயம் வேற. நான் அதை என்ன சொல்லியிருக்கேன், குரு அப்படி இல்லை, குரு வேற. மீண்டும் மீண்டும் தன்னுடைய மென்டார்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒருத்தரை நம்பிட்டீங்க அப்படின்னா, ப்ராப்பராக நம்பிட்டீங்கன்னா அவர் கூடயே கடைசி ஒன்று கைப்பிடிச்சிட்டு போகணும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நீங்களே தயாராகிடுவீங்க. கடகடன்னு உங்கள் வாழ்க்கையை வந்து முன்னேறும். தன்னுடைய படிநிலை வளர்ச்சிக்கு என்னென்ன தடையாக இருக்குன்றதை பார்த்து அதை சரி பண்ணிக்கணும். ரெண்டாவது, உடல் நிலையில் கொஞ்சம் இந்த உடல் பருமன் மற்றும் கொழுப்பு சார்ந்த சில பிரச்சனைகள் நம்ம உடம்புல ஏற்படாத வண்ணம் நம்ம வந்து கொஞ்சம் இந்த குரு வக்ரமானவங்க கவனமாக இருக்கணும். இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சுக்கிரன் வக்ரமான என்ன சார் ஆகும் அப்படின்னா, முதல்ல உறவு நிலைகளில் ஆப்போசிட் ஜெண்டர் விஷயங்களில் ஒரு ஏமாற்றம் ஏற்படும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உறவு நிலைகளில் ஒரு தெளிவின்மை இருக்கும். இவங்க வந்து நமக்கு சரியான ஒரு கம்பெனியாக இருப்பாங்களா, இவங்க வந்து சரியாக நம்மளை ஏமாற்ற வராங்களா, நம்மகிட்ட இருந்து விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வராங்களா, இல்லை நமக்கு உதவி செய்ய வராங்களான்றத வந்து நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ரெண்டாவது, லோன்லினஸ்ஸாக தனியாக இருக்கிறத வந்து ஒரு பயமாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால தனியாக இருக்க முடியாது. சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறவங்க தனக்கு சற்றும் தகுதி இல்லாதவங்க கிட்ட தன்னை இழக்கிறது, தன்னுடைய ஒரு அந்தஸ்துக்கு, தன்னுடைய மைண்ட் செட்டுக்கு, ஒரு அந்தஸ்துக்கு ஒரு தகுதி இல்லாத நபர்கிட்ட போயிட்டு இவங்க கெஞ்சுறது, இவங்க தன்னைத்தானே இழந்துறது, பொருள் இழப்பு, மன இழப்பு, நேர இழப்பு, இதெல்லாம் வந்து ஏற்படும் சுக்கிரன் வக்ரமாக இருந்தால். கவர்ச்சியை நம்பி ஏமாந்துருவாங்க. ஒரு வெளிப்புறத்தில் வந்து ஒரு படத்தை பார்த்து ஒருத்தர் வந்து ஒரு நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறாரு, பக்காவாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, டிப்டாப்பாக இருக்காருன்னு பார்த்து ஏமாந்துருவாங்க. சுக்கிரன் வந்து இந்த கவர்ச்சியில் மயங்கக்கூடிய கிரகம். சுக்கிரன் நேர்கதியாக போகும்போது கவர்ச்சியில் மற்றவனை மயக்குவார். அது வக்ரமாக போகும்போது சுக்கிரன் யார் வக்ரமாக இருக்கோ அவங்க வந்து மற்றவங்க கவர்ச்சியில் மயங்கி தன்னிடம் உள்ள பொருட்களை, தன்னிடம் உள்ள விஷயங்களை இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரியான சுக்கிரன் பாதிப்பு இருந்தது அப்படின்னா, அதாவது வந்து வக்ரம் பெற்றது அப்படின்னா, எந்த காரணம் கொண்டும்
தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமை விட்டு கொடுக்கக்கூடாது வேற யாருக்காகவும். உண்மையான ஒரு அன்போடு நம்மகிட்ட வராங்களா, அந்த உண்மையான அன்பினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட தான் நட்போடு இருக்கணும். தனக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டியை வளர்த்திக்கணும். ஆனால் சுக்கிரன் ரொம்ப நளினமானவர். ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி, படம் வரைகிறதோ, ஒரு வீலாக் பண்ணுறதோ, இல்லை ஏதாவது ஒரு ஆர்ட், அதை டெவலப் பண்ணிக்கணும். அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டு இது பண்ணணும். இவங்க பண்ணுற ஒரு மிக மோசமான மிஸ்டேக் என்னென்னா, திரும்ப திரும்ப தன்னை காயப்படுத்துகிறவங்களே அவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த சுக்கிரன் வக்ரமானவங்க அது எல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய மதிப்பை தானே குறைச்சிக்க கூடாது. தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா உறவுகளுக்காக தன்னுடைய நேர விரயம், பொருள் விரயம் செய்யக்கூடாது, தியாகம் செய்யக்கூடாது உறவுகளுக்காக. செல்ஃப் எஸ்டீமோடு இருந்தாங்கனாலே சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறவங்க அந்த வக்ரங்கம் அந்த வக்ரம் அப்படின்றது ரெட்ரோகிரேஷன் பிளெஸ்ஸிங்காக மாறிடும். இப்போ இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னென்னா, சனி வக்ரம் மாறுது. சனி வக்ரம் மாறுது ஒரு ஒரு வரமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச வாழ்க்கையில் பின்னோக்கி போகக்கூடிய ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கலாம். வக்ரங்கள்லேயே சனி வக்ரம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. ஏன் அப்படின்னா, சனி டிசிப்ளின், ஒழுக்கம், ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு, சுய கட்டுப்பாடு, டிக்னிட்டி. ஸோ இந்த ஒழுக்கம், பொறுப்பு, சுய கட்டுப்பாடுக்கு காரகத்துவம் வகிக்கிறவர். அவர் ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது இதையெல்லாம் ப்ரொமோட் பண்ணுவார். நல்ல ஒரு சாரம் மாரி, நல்ல லக்கண சுபராக இருக்கும்பொழுது. இதுவே பகை நீசம் பெறும் பொழுது ஒரு மாதிரி செயல்படுவார். இதே வக்கரமாகும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் தன்னைத்தானே நம்பாமல் தன்னைத்தானே அழிச்சுப்பான் சனி வக்கரமாகும்போது. ஏன் அப்படின்னா, அவன்கிட்ட இந்த பொறுப்புணர்வு, அந்த ஒழுக்கம், டிசிப்ளின் இதெல்லாம் ஏற்படும். தூக்கமின்மை ஏற்படும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் போது தன்னைத்தானே குறை கூறுவது, எந்த ஒரு வேலைக்கும் நான் இதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு தன்னைத்தானே ஒரு சுய கழிவிறக்கம், சுய பச்சாதாபம் கொள்வது, தான் வளர்ச்சிக்கு தானே தடையாக இருக்கிறது, தன் அறிவால் தானே கெடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது, எப்பயுமே ஒரு எதிர்மறை சிந்தனை மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயம், ஒரு பேப்பரில் ஒரு ஆக்சிடென்ட் அப்படி படித்தா உடனே தனக்கு ஆக்ஷன் ஆகிற மாதிரி, ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த விஷயம் தனக்கு அப்படி இருக்கிற மாதிரி, அந்த கற்பனை குதிரைகள், அந்த ஆலோசினேஷன்ஸ் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சனி வக்ரமான. இவங்க என்ன பண்ணலாம், வாழ்வியலில் என்ன பண்ணலாம், இந்த வக்ரத்தை பிளெஸ்ஸிங்காக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்திக்கணும். இந்த சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இந்த மாதிரியான விஷயங்களை வளர்த்திக்கணும். அந்த மாதிரியான ஒரு மென்டார்ஷிப் எங்கேயா இருந்தாங்கன்னா போயிட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது, சுய முன்னேற்ற நூல்களை படிக்கிறது, உடல் அளவிலும் மனதளவிலும் ஒழுக்கமாக இருக்குது. உடல் சுத்தம், மன சுத்தம், இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைபிடிக்கணும் சனி வக்ரமாக இருக்கிறவங்க. நம்மளுடைய அந்த சுய பச்சாத்தாப மனப்பாங்க மாற்றிக்கணும். வாழ்க்கையில் இந்த சவால்கள் வரும் பொழுது தைரியமாக தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளணும். இப்படி எதிர்கொள்ளும் பொழுது அது சனி வக்ரமானவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய விஷயமே அது வேற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாதவங்க 10 பேர் குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு உண்டான செயல் ஆற்றல், ஒரு வலிமை அவங்களுக்கு ஏற்படும். சனி வக்ரமானவங்க இதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அவங்களுக்கு அதாவது திரும்ப திரும்ப வரக்கூடிய விஷயங்கள் தொழில் தடை, நிதி சிக்கல்கள், கர்ம உறவுகள் மூலம் சில படிப்பினைகள் ஏற்படும். இதை எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செல்ஃப் டிசிப்ளினை நம்ம கையில் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா சனி வக்ரமானவங்க மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல தொழிலதிபர்கள், அதுவும் குறிப்பாக விளிம்பு நிலை தொழிலில் பெரிய அளவு வருவாங்களே, ஒரு ஹவுஸ் கீப்பிங், ஸ்கிராப் மெட்டீரியல் கிளியர் பண்ணுறது, மருத்துவத்தில் முழங்கால், மூட்டு, எலும்புகளுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் உபகரணங்களை பொருத்தக்கூடிய அந்த விஷயங்கள்,
செயற்கை மூட்டு மாற்று விஷயங்கள்லாம் வந்து ஃபாரின்லேருந்து வர வச்சு கொடுக்குற அந்த ஏஜென்சி, லேபில் பயன்படுத்தக்கூடிய சில உபகரணங்கள், இதெல்லாம் வந்து வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சனி வக்ரமானவங்க இருக்காங்க. அவங்கள நான் விசாரிக்கும் போது எப்படிங்க வந்தேன்னா, இனிஷியல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த தொழிலில் இறங்கினேன், ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒழுக்கமாக இருந்தேன், இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணம். சனி வக்ரமாயிட்டு சுய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் பொழுது அந்த அந்த ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி மிக உயரிய ஒரு இடத்துக்கு அவங்க சனி வக்ரமானவங்க வராங்க. சரிங்க, வீடியோ லென்த் அதிகமாயிட்டே போகுது. பொதுவாக வக்ர கிரகங்கள் அப்படின்றது என்னன்னா, நான் இது வரைக்கும் சொன்னதில் வந்து நான் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். வக்ர கிரகங்கள் அப்படின்றது பூமியினுடைய சுழற்சி மாறுபாட்டின் காரணமாக ஒரு சூரியனுக்கும் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த கிரகங்களுக்கு ஏற்படக்கூடிய தூர வித்தியாசங்கள் அந்த பூமியினுடைய சுழற்சி காரணமாக நான் சொன்ன இந்த கிரகங்கள் வந்து மெதுவாக நகர்றது மாதிரி தோணும், தோற்றப்பிழை. இதை வந்து அப்பேரண்ட் பேக்வேர்டு மோஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இந்த நிலைக்கு, ரெட்ரோகேஷன் நிலைக்கும் ஒரு சில பலன்கள் உண்டு. அது இனிஷியலாக வந்து அந்த அந்த கிரகங்கள் வந்து ஒரு தொல்லைகள், ஒரு சில தடைகள் ஏற்படுத்தினாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது ஒரு உள்ளார்ந்த நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்துது. காலப்போக்கில் கர்ம பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. ஒரு கார்மிக் ரீசனால் ஏற்படக்கூடிய சில விஷயங்களை ஒரு மனிதனுக்கு உணர்த்துது. கார்மிக் ரீசன்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வரும், கர்ம ஜோதிடத்தில் வந்து நம்ம ஒரு வீடியோ போடும்போது அதை பார்க்கலாம். தாமதம் மூலம் ஒரு விஷயங்களை வந்து செய்யும் பொழுது, தாமதப்படுத்தும் பொழுது, திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை முயற்சி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு முதிர்ச்சி ஏற்படுது. இந்த முதிர்ச்சி மீண்டும் மீண்டும் வரக்கூடிய அனுபவங்களால் ஏற்பட்டு நமக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு சிறந்த பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை ஆழமாக உணர வைக்குது. ஸோ யார் ஒருத்தங்க தன்னுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி ஒரு நல்ல தேர்ந்த ஜோதிடர்கள் மூலம் இந்த வக்ர கிரகங்களை புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன வாழ்வியல் பரிகாரங்களை ஈடுபடுறாங்களோ, இந்த வக்ர கிரகங்கள் எல்லாமே சாபமாக இருக்கிற கிரகங்கள் எல்லாமே வரமாக மாறி, பிளெஸ்ஸிங்காக மாறி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வருவாங்கன்றதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இந்த ஒரு நீண்ட பதிவை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் MS குமார், சேலம் ஜோதிடர். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.